Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 3rd Chapter Algebra Exercise 3.7 first sum பார்க்கலாம். Find the square root of the following rational expressions. இது 400 x power 4 y power 12 z power 16 divided by 100 x power 8 y power 4 z power 4 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. இப்போது இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இது ஸ்கொயர் ரூட் போட்டு உள்ள அந்த 400 x பவர் 4 y பவர் 12 z பவர் 16 டிவைடட் பை 100 x பவர் 8 y பவர் 4 z பவர் 4 எழுதிக்கணும். இப்போ 400 வந்து 20 ஸ்கொயர்னு எழுதலாம். இது 20 தான் இதோட ஸ்கொயர் ரூட். 400க்கு ரூட் வந்து 20. அதே மாதிரி 100க்கு வந்து 10. இப்போ நம்ம ரூட்குள்ளே எழுதுறதுனால இது வந்து 20 ஸ்கொயர்னு எழுதுகிறோம். இங்கே இது 10 ஸ்கொயர்னு எழுதுகிறோம். இப்போ x பவர் 4 எடுக்கிறோம். இங்கே எக்ஸ் பவர் 4னா இங்கே கீழே எக்ஸ் பவர் 8 இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்னா நம்ம இதை வந்து எப்போவுமே டிவிஷனில் இருக்கும்போது நம்ம வந்து பவர் வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே 8 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இப்போ எக்ஸ் பவர் 8 இங்கே எக்ஸ் பவர் 4. அப்போ இந்த 8லேருந்து இந்த 4 மைனஸ் பண்ணிடணும். அப்போ இங்கே இந்த பெரிய நம்பருக்கு பக்கத்தில் தான் இந்த மைனஸ் பண்ணணும். இங்கே போய் மைனஸ் 8ன்னு எழுதிடக்கூடாது. இப்போ இங்கே எக்ஸ் பவர் 8ல் இந்த எக்ஸ் பவர் 4. அப்போ இது வந்து எக்ஸ் பவர் 8 minus 4ன்னு இங்கே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு y பவர் 12. இங்கே வந்து y பவர் 4 இருக்குது. அப்போ y பவர் இங்கே 12 minus 4. எப்போவுமே டிவிஷனில் இருக்கும்போது பவர் வந்து மைனஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே 12 4 போயிடும். அப்போ 12 minus 4ன்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி z வந்து இங்கே 16 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ zலேருந்து z பவர் 16 minus 4ன்னு எழுதிக்கிறோம். அப்போ இது வந்து 400ங்கிறது வந்து 20 ஸ்கொயர். இங்கே வந்து 100 வந்து 10 ஸ்கொயர். இங்கே இது வந்து எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் 8 மைனஸ் 4. இங்கே கீழே இந்த பெரிய நம்பர் இருக்கிறனால இங்கே தான் எழுதணும், கீழே டினாமினேட்டரில் 8 மைனஸ் 4. இது வந்து y பவர் 12 மைனஸ் 4. இது z வந்து 16 மைனஸ் 4. இப்போ ரூட் எடுக்கணும். இப்போ இதுக்கு ரூட் ஆஃப் போட்டு இது உள்ள எழுதியிருக்கிறோம். இப்போ இது வந்து இப்போ 20 ஸ்கொயர்னால் 20 தான் இதோட ரூட். இந்த ரூட்டும் 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ இது வந்து 20ன்னு வரும். இது வந்து 10 ஸ்கொயர்னால் 10 தான் வரும் வெளியே. அப்போ 20/10. இங்கே வந்து y பவர் 12 4 போச்சுன்னா 8. z பவர் 16 மைனஸ் 4. 16ல் 4 போச்சுன்னா 12 டிவைடட் பை இங்கே x பவர் 8ல் 4 போச்சுன்னா 4. இங்கே இந்த 20 ஸ்கொயர் வந்து 20 ஆகும். எப்போவுமே ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது இதோட பாதியாக தான் வரும். அப்போ இது 20 ஸ்கொயர்னால் ஒரு 20 தான் இருக்கும். அப்போ வெளியே வரும்போது ஒரு 20யாக இருக்கும். இது 10 ஸ்கொயர்னால் ஒரு 10 மட்டும்தான் இருக்கும். அப்போ 400க்கு ரூட் வந்து 20, 100க்கு ரூட் வந்து 10. இப்போ ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. 2 இன்ட்டு இங்கே ரூட் ஆஃப் y பவர் 8 z பவர் 12 பை எக்ஸ் பவர் 4ன்னு இருக்குது. இப்போ இது வந்து 2 இன்ட்டு இதை வந்து மாடுலஸில் நம்ம எழுதிடுவோம். இப்போ நம்ம எப்போவுமே ரூட் கண்டுபிடிச்சோம்னா இப்போ 4ன்னு இருக்குதுன்னா இதுக்கு ரூட் கண்டுபிடிச்சோம்னா இது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு எழுதுவோம். இப்போ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு பதிலாக நம்ம இங்கே மாடுலஸ்ன்னு எழுதினோம்னா இது வந்து அப்சல்யூட் வேல்யூ. ஏன்னா இது ஒரே வேல்யூ தான். இதில் மைனஸ் வேல்யூ வராது, ப்ளஸ் மட்டும்தான் வரும். அதனால் இது அப்சல்யூட் வேல்யூங்கிறனால நம்ம வந்து இதையே மாடுலஸ்ன்னு எழுதிக்கிறோம். அப்போ 2 இன்ட்டு y பவர் 4 இங்கே எக்ஸ் பவர் 6 டிவைடட் பை எக்ஸ் பவர் 2. இங்கே வெளியே வரும்போது எல்லாமே இந்த பவர் எல்லாமே பாதி ஆயிரும். ஸ்கொயர் எடுக்கும்போது நம்ம ரூட் எடுக்கும்போது இங்கே ஒயில் பவர் 8 இருக்குது. அப்போ இது வந்து 4ன்னு ஆகும். அதே மாதிரி இங்கே z பவர் 12னா இது வந்து 6ன்னு ஆயிரும். இங்கே எக்ஸ் பவர் 4னா இது 2ன்னு ஆகும். அப்போ இங்கே வந்து y பவர் 4 z பவர் 6 எக்ஸ் பவர் 2. ரூட் எடுக்கும்போது உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து பாதியாக தான் வரும். இப்போ y பவர் 8னா அது 4ஆக வரும். z பவர் 12னா 6ன்னு ஆயிரும். எக்ஸ் பவர் 4னா எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகும். இப்போ இதே மாடுலஸில் எழுதிக்கிறோம். இங்கே 2 இருக்கிறனால 2. அவ்வளோதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 121 இன்ட்டு a ப்ளஸ் b பவர் 8 எக்ஸ் ப்ளஸ் y பவர் 8 b மைனஸ் c த ஹோல் பவர் 8 டிவைடட் பை 81 இன்ட்டு b மைனஸ் c பவர் 4 a மைனஸ் b பவர் 12 b மைனஸ் c பவர் 4. இப்போ இதுக்கு நம்ம ரூட் கண்டுபிடிக்கணும். இது ரூட் போட்டோம்னா இங்கே b மைனஸ் 4. இப்போ ரூட் போடாதுக்கு முன்னாடியே இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு ரூட் போட்டுட்டு இப்படியே வேணாலும் கேன்சல் பண்ணலாம். எப்படி போட்டாலும் கரெக்ட் தான். இப்போ இங்கே b மைனஸ் 4 இருக்குது,
இங்கேயும் b மைனஸ் ஃபோர். இப்போ பவர் இருந்ததுன்னா நம்ம மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது பவரை வந்து ஆட் பண்ணிடுவோம். அப்போ இங்கே b மைனஸ் சி இன்ட்டு b மைனஸ் சி பவர் ஃபோர்னால் b மைனஸ் சி பவர் 4 + 4ன்னு எழுதுவோம். அப்போ இது 8 ஆயிடுச்சு. b மைனஸ் சி பவர் 8. இப்போ இங்கேயும் b மைனஸ் சி பவர் 8 இருக்குது. எதுவும் கேன்சல் ஆயிடும். இல்லைன்னா இப்படியே வேணாலும் கேன்சல் பண்ணலாம். b மைனஸ் சி பவர் 4னால் இங்கே b மைனஸ் சி பவர் 8 இருக்குது. இதில் 4 போயிடுச்சுன்னா மீதி 4 இருக்கும். இது ஒன்று கேன்சல் பண்ணோம்னா இது 8 கேன்சல் ஆகி மீதி 4ன்னு இருக்கும். 8 மைனஸ் 4 வந்து 4ன்னு இருக்கும். திருப்பி இந்த b மைனஸ் சி பவர் 4 இருக்கனால இந்த b மைனஸ் சி பவர் 4 ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னா இந்த 121 a ப்ளஸ் b பவர் 8 இன்ட்டு இந்த x ப்ளஸ் y பவர் 8 டிவைடட் பை 81 இன்ட்டு a மைனஸ் b பவர் 12 இருக்கும். இப்போ இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போது 121ஓட ரூட் வந்து 121 வந்து 11 ஸ்கொயரு. அதே மாதிரி 81ங்கிறது 9 ஸ்கொயர். 9 ஸ்கொயர் தான் 81. அப்போ இந்த a ப்ளஸ் b பவர் 8 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் y பவர் 8 டிவைடட் பை இங்கே 81க்கு 9 ஸ்கொயர் இன்ட்டு a மைனஸ் b பவர் 12. இப்போ இது ரூட் எடுத்தோம்னா இதில் 2 11 இருக்குது. அப்போ இது ரூட் எடுக்கும்போது இது ஒரு 11. ஏன்னா இந்த டூவும் கேன்சல் ஆகிடும். ஸ்கொயர் ரூட்டும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ இது வந்து 11 வரும். எப்போவுமே ரூட் எடுக்கும்போது இதில் பாதி தான் வரும். இப்போ 11 ஸ்கொயருங்கிறனால இப்போ 2 11 இருக்குது. அப்போ ஒரு 11 நமக்கு வெளியே வரும், ரூட்டுக்கு வெளியே. அதே மாதிரி 9 ஸ்கொயர்னால் 9 மட்டும்தான் வரும். அதே மாதிரி இங்கே a ப்ளஸ் b பவர் 8ன்னு இருக்குது. அப்போ நம்ம ரூட் எடுத்தோம்னா இதில் பாதி. அப்போ a ப்ளஸ் b பவர் 4ன்னு வரும். இங்கே x ப்ளஸ் y பவர் 8னா x ப்ளஸ் y பவர் 4ன்னு வரும். டிவைடட் பை a மைனஸ் b பவர் இங்கே 12ன்னு இருக்குது. ரூட் கேன்சல் பண்ணோம்னா இது 6. ஏன்னா இந்த ரூட்டுங்கிறது 1/2. அப்போ இங்கே 1/2ன்னு போட்டோம்னா 2 கேன்சல் பண்ணால் 6. அப்போ ரூட் எடுக்கும்போது எல்லாமே பவர் எல்லாமே பாதி பாதியாக தான் வரும். அப்போ இங்கே 8னா 8ல் பாதி 4, இந்த 8ல் பாதி 4, இந்த 12ல் பாதி 6. அதே மாதிரி இங்கே 11 ஸ்கொயர்னால் வெறும் 11 மட்டும் வரும். 2 11 இருக்கும். அப்போ ஒரு 11 தான் வரும். அதே மாதிரி 9 ஸ்கொயர்னால் 2 9க்கு ஒரு 9 தான் வரும். அப்போ 11/9 இன்ட்டு a ப்ளஸ் b பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் y பவர் 4 டிவைடட் பை a மைனஸ் b பவர் 6. இது மாடுலஸ். இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம மாடுலஸ் போட வேண்டியதில்லை. உள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ்க்கு இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இந்த ஃப்ராக்ஷனுக்கு மட்டும் மாடுலஸ் போட்டால் போதும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.